ஃபெர்மெண்ட் கிச்சனோட எபிசோட் 7 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகு வந்து டிஷ்ஷை வந்து சர்வ் பண்ண போகிறான். ஸோ அவன் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. ஹீரோஸ் இவங்க வந்து உத்து பார்த்துட்டு இவனை பார்த்து முறைக்கிறான். பின்னாடி காய் நின்றுட்டு இதுக்கு மேலே தேராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல காகுக்கு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நின்றுங்க, வெயிட் பண்ணுங்கள், எப்படி இது நடந்துச்சுன்னு தெரிலன்னு புலம்பிட்டு இருக்கிறப்ப டக்குனு எந்திரிச்சிடறான் கனவுலேருந்து. இது எல்லாமே கனவு தான். ஸோ இவனுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முஷாசி அவளோட காலேஜ் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இப்படி நடந்து போயிட்டுருக்கா லஞ்ச் டைமுக்குனால. அப்போ அவங்களோட ஏதோ கிளாஸ்மேட்ஸ் வந்து மாதிரி வாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப அவள் கண்டுக்கவே இல்லை. பட்டிக்க மூஞ்சி திருப்பிட்டு தனியாக உட்காந்து ஏதோ சாண்ட்விச் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்து சாப்பிட்லான்னு போகிறப்ப கரெக்டாக காக அங்கே வந்துடுறான். வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறான், அந்த மாதிரி கெட்ட கனவு கண்டது. அடுத்தது வந்து ஹிரோஷியோட அந்த செரமனி இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து இவன் தான் வந்து செஃபாக வந்து இது பண்ண போகிறான், வழிமாற போகிறான், அங்கே தான் சமைக்க போகிறோங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனை கண்டாலே எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து என்ன நினைக்கிறான், நீ அவனை பற்றி நினைக்கிற, அவனை பற்றி நினைக்காதங்கிறப்ப நீ எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்ல, உனக்கு அதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து கேட்டுட்ருக்கா. ஸோ உடனே இந்த வந்து சாண்ட்விச் இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு தெரியும் இது லஞ்ச் டைம்னு, அதனால தான் நானே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உனக்காகன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 3 விதமான சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்திருக்கான். 3மே ஏதோ ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஒவ்வொன்றையும் சாப்பிட்டு பார்க்குறா. ஒரு இதில் வந்து சீஸு, இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீட் வச்சு இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவனோடதை வந்து இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து காகு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான், எப்படி குக்கிங் பண்ணியிருந்தேன், இது எப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. இவன் உடனே ஒரு வார்த்தை சொல்கிறா, நீ மேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் சரி, இல்லை குக்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் சரி, நீ உன் முகத்தில் ஒரு இந்த ஜாய் பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நீ வந்து மேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருந்தப்போ யாருக்குமே வந்து மேக்ஸ் பிடிக்காது. நான் யார்கிட்டயே எக்ஸ்பிளைன் பண்ண போனால் எல்லோரும் வெறுத்து போயிடுவாங்க. என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவே எல்லோரும் பயப்படுவாங்க. ஏன்னா நான் மேக்ஸை பற்றி அதிகமாக பேசுகிறேன். எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ வேறு யாருக்கும் பிடிக்கல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து மேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்க்குற வரைக்கும் யாருக்குமே இங்கே மேக்ஸ் பிடிக்காது, யாருக்கும் விருப்பம் இருக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உன்னை நான் ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீயும் அதில் மேக்ஸில் ரொம்ப பிடிச்சி, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அந்த டைமில் நீ வந்து என்னை விட ரொம்ப அதிகமாக நாலேஜ் வச்சுருந்த மேக்ஸை பற்றி. ஆனால் இப்போ நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிடுறா. அதையும் மென்ஷன் பண்ணிடுறா. அவனும் சரி சரின்னு தலையாட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீ குக்கிங்லேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணுற. மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி குக்கிங் பண்ணி அதை எப்படி பண்ணுறோங்கிறத நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. நீ ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணினா அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு ஏதாவது மிஸ்டேக்கும் ஆகப்படுறது கிடையாது. நீ ஏன் பயப்படுற ஹிரோஷி வரான் அப்படிங்கிறதுக்காக? நீ அவனை பற்றி விட்டுரு, அவனை மறந்துடு. உன்னோட குறிக்கோள் என்ன? மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சூப்பராக ஒரு டிஷ்ஷை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அதை ஏன் ஹிரோஷிக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிற? ஏன் அவனை பற்றி நீ பயப்படுற? நார்மல் கஸ்டமருக்கு உன் கோல் என்ன? ஒரு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஸோ அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி மோட்டிவேட்டாக பேசுகிறா. இவனும் மோட்டிவேட் ஆகிறான். உடனே ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மோட்டிவேட் ஆகி, இவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது புதுசாக வரணும் போல். டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஆள் வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே டிமோட்டிவேட் ஆகிறான். யாராவது ஏதாவது டக்குன்னு சொன்னால் உடனே மோட்டிவேட் ஆகிறான். என்ன மாதிரி கேஸ்னே தெரியல. அவன் மேலே அவன் கடைசி வரைக்கும் நம்பிக்கை வச்சுப்பானானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக வந்து இவன் கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப யோமி கால் பண்ணுறா. ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே முசாசி ஒரு பார்வை விடா பாருங்க. ஐயோ சரியாக இருக்கும். அப்படியே ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருப்பான் யோமி கிட்ட. இவன் உடனே என்ன பண்ணிடுவா, அவன் கொண்டு வந்த பக்கெட்டை தூக்கி அவன் தலையிலேயே போட்டு நொங்குன்னு கொட்டிட்டு ஓடி போயிடுவா பட்டிக்க. செம க்யூட்டாக இருக்கும் அந்த இது வந்து. ஏன்னா அவ்வளோ காண்டு, எப்படி நீ இன்னொரு பொண்ணு கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் கிச்சனில் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டைஹோ அந்த வாட்ச் செரிமனியில் வந்து நம்ம தான் சமைக்க போகிறோம். அதில் வந்து மொத்தம் 5 டிஷ். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்டிசர், அது ஃபிஷ்ஷு, மீட்டு, சூப்பு, டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பிடைசர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ் வைப்பாங்க. அது சின்னதாக இருக்கும். அதை சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பசி அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த டிஷ்ஷு. மிலோ அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வந்து ஃபிஷ்ஷு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து ஹோட்டாய்ங்கிறவனுக்கு வந்து டெசர்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த விஷயத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. இது வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க, சீனியர் மாதிரி. ஸோ அவங்க 2 பேரும் இந்த டிஷ்ஷை பண்ணிவிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது 3 டிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்லுவான், எப்படியும் அவங்க 3 பேர் தான் திரும்பி அந்த 3 பிரிச்சுக்க போகிறாங்க. நமக்கு என்ன, நம்ம அப்படியே ஹெல்ப் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப காய் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். மீதி இருக்கிற அந்த 3 டிஷ்ஷை யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அங்கே எல்லோரும் யார் யார் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து சூப் எடுத்துக்கிறேங்கிறான். இன்னொரு ஆள் கண்ணாடி போட்டார், இல்லை நான் தான் சூப் பண்ணுவேங்கிறான். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு காம்படிஷனு. இன்னொரு சைடு ஒருத்தர் வந்து நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இன்னொரு பக்கம் ராணா இருக்கல. ஸோ அவன் வந்து அப்பட்டீசர் சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு, அது அப்பட்டீசர் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபுட்டு நான் பண்ணுறேன், அதில் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ வந்து என்னென்னா இன்னொருத்தட்ட கேட்குறாங்க, நீ கலந்துக்கிட்டியான்னு. நான் யோசிக்கிறேன் எதில் கலந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் இங்கே ஹோட்டாய் வந்து நீ கலந்துக்கலையாடா காகு அப்படின்னு சொல்லி காகுவும் வந்து
கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன், நான் 3 டிஷ்ஷுமே பண்ணுறேங்கிறான். எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லாரும் ஒவ்வொரு டிஷ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்க. இவன் 3 டிஷ் எடுக்கிறேங்கிறான். ஒன்றுமே புரியல எல்லாருக்கும். சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சரி இதுக்காக வந்து எல்லாரும் அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த ஃபுல்லு வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாரும் வேக வேகமாக ராணா ஒரு பக்கெட்டு, அந்த மீட் சொன்ன ஒரு ஆள் எல்லாருமே வந்து வேக வேகமாக கிளம்புறாங்க இது பண்ணுறதுக்காக. அந்த சூப்பு சொன்னோன்னா அந்த சின்ன பையன் பொறுமையாக கிளம்பிகிட்டு இருப்பான். இங்கே காகவும் வந்து பொறுமையாக கிளம்பிட்டு இருப்பான். எல்லாரும் கேட்பாங்க அங்கே சர்வ் பண்ணுறவங்களாம், நீ என்ன 3 டிஷ் எடுத்துகிட்டு எல்லாம் ஒரு டிஷ் எடுத்தவங்களே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க, நீ என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்க என்ன அப்படிங்கிறப்ப அது பார்த்துக்கலாம் விடுங்கன்னு அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி போகிறப்ப அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான. ஸோ அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சூப் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏன் வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணி 2 பேரும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற குறை நிறைகளை சொல்லிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காகு சொல்கிறப்ப சரி ஓகே ஜூனியர் பையன் கேட்குறான் நம்மளும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிடறான். அங்கே போய்ட்டு 2 பேரும் எப்படி எப்படி பண்ணுறோமோ அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 2 பேரும் அவன் ஆப்போசிட்டில் கொடுத்து ஷேர் அதாவது சாப்பிட சொல்லி சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களோட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான் காகு. தம்பி இதுக்கு பேர் அட்வைஸ் கிடையாதுப்பா, ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுப்பா, ஏதாவது உனக்கு குறை தெரிஞ்சால் சொல்லுப்பாங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இதில் என்னென்ன இருக்குது, இது வந்து ஒரே டைமென்ஷனில் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஒரே ஒரு ரெசிப்பியில் போகிற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிறாங்க இந்த டிஷ்ஷை பற்றி. பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னா எங்களுக்கும் அந்த ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே நீங்கள் இங்கேருந்து வேலை பார்க்குறீங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப இவன் அவனோட ஸ்டோரியை சொல்கிறான். என்ன கதை அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஜாப்பனீஸ் ஹோட்டல் ஒன்று வச்சுருந்துருக்காங்க, பெரிய ஹோட்டல் தான் அதுவும். ஸோ அங்கே இவனும் வேலை செஞ்சு தான் இருந்திருக்கான். அப்படி வேலை செய்கிறப்ப இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏதோ நைஃப் மெத்தடுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கான். அவங்க அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் அவங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சுருக்காங்க. ஸோ உடனே இவன்கிட்ட சொல்லியிருக்காரு, இவன் கேட்க முடியாது, ஏன் நம்ம மட்டும் அப்கிரேட் ஆகாமல் இருக்கணும், நம்மளும் பண்ணுவோம், இங்கேருந்து வெளில ஓடிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க வீட்டை விட்டு. அதுக்கப்புறம் வந்து இவன் பல இடத்துக்கு வந்து சாப்பிட போவான். ஸோ அங்கேருந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற டிஷ்ஷெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். அப்படி ஒரு நாள் இந்த கே ஹோட்டலுக்கு வரப்போ அங்கே சாப்பிட்டுட்டு அவனுக்கு வாய் வச்சோடனே அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அவ்வளோ டெலிஷியஸாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்திருக்கு. ஸோ உடனே இது யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம காயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காயை பார்த்துட்டு அவன் காலெல்லாம் விழுந்து நான் உங்கள் கூடயே நான் வந்து இதாகிறேன், அதை வந்து வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டலில் இவன் வேலை செஞ்சுருக்கான். இது எல்லாத்தையும் காகு ஓ அப்படியா அதான் கதையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். மறுநாள் வந்துடுது, எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து 3 பேர் வந்து இந்த டிஷ்ஷை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. யாருன்னா காய், ஒன்று மிலோ, ஒன்று ஹோட்டாய். இப்போ அடுத்த எபிசோடில் எல்லோரும் என்னென்ன டிஷ் பண்ண போகிறாங்க, எப்படி சர்வ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இன்னும் போக போக இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.